பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 12வது வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். ஆமீன். நம்ம அதிகாலையில தேடுறச்சே என்ன ஆகும்னா, நம்ம செய்யற தவறுகள் ஆண்டவர் உணர்த்துவார். அதுக்கும் கேட்டு கீழ்ப்படியலைன்னா ஒரு தகப்பன் சிக்ஷிக்கிறது போல ஆண்டவர் சிக்ஷிப்பார். ஏன்னாக்க தகப்பன் சிக்ஷிக்காத புத்திரன் இல்லது பாருங்க. கர்த்தர் எப்படின்னா யார்கிட்ட அன்பு காமிக்கிறாரோ அவனைதான் சிக்ஷிப்பார். உங்களை நேசிக்கிறதுனாலதான் ஆண்டவர் சிக்ஷித்து என் பக்கம் மனம் திரும்பப்பா, மனம் திரும்பி வந்துருன்னு சொல்றாரு. அவர் சிக்ஷி அற்பமா என்னாம அவர் சிக்ஷிக்கும் போது, கடிந்து கொள்ளும் போது அவர் பக்கம் மனம் திரும்பி ஒப்புரவாயிடுச்சு. தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறது போல ஆண்டவர் உங்களை நேசிப்பார். அதனால இன்னைக்கு நீங்க ஏதாவது விதத்துல சிக்ஷிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்ல மனம் திரும்பணுமா? ஆண்டவரோட ஒப்புருவாங்க, மனம் திரும்புங்க. அவர் சிக்ஷி அற்பமா என்னாதீங்க. ஏன்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிற மாதிரிதான் ஆண்டவர் ஒரு தகப்பனா இருந்து உங்களை சிக்ஷிக்கிறார். ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தகப்பன் சிக்ஷியாத பிள்ளை உண்டோ தகப்பனே, அது போல நீ எவரை நேசிக்கிறீரோ அவர்களை நீ சிக்ஷிக்கிறீர். இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்கள் எந்தெந்த இடத்துல மனம் திரும்ப வேண்டுமோ உங்களுடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதபடிக்கு மனம் திரும்பி உங்களுடன் ஒப்புரவாகி ஆண்டவரை இடது வலது பக்கம் திரும்பவும் உங்களுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க அனுகிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.